தமிழ்நாட்டில் கருப்பராயனுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோனில் இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது. 99% ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுங்க. பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் 7 நாளில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 15 நாளில் கொண்டையாகுங்க. சிலையெல்லாம் வந்துட்டு இங்கேயே சிற்பி செஞ்சு கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு 50,000 பேருக்கு சாப்பிட்றது அளவுக்கு அன்னதானம் போட போகிறாங்க. 20 to 30 ஏக்கர் பார்க்கிங்கில் இடம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரீட்டில் கட்டி இருந்துச்சு. இது சுயமாக உருவான சாமி. அதுக்கு பின்னாடி சாமி எதுவும் பண்ணாமல் பூஜை பண்ணிட்டு இருந்துட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் அதை எடுத்து வச்சு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோனில் கட்டி இருக்கிறதுங்க. கும்பாபிஷேகம் ஆவணி 14 ஆகஸ்ட் 31 காலையில் 9 to 10. ஊர்க்காரங்களை விட வெளியூர்காரங்க தான் இந்த சாமி கும்பிடுவது அதிகம். கோயம்புத்தூர் பைபாஸில் இது இருக்கிறதுனால ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் இருந்து நிறைய பேர் சாமி கும்பிட வராங்க. ஒரு லாரி தவறாமல் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு போவாங்க. அவங்க என்ன காரியம் நினச்சிட்டு போகிறாங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட மனநம்பிக்கை. எல்லாரும் மறக்காமல் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க. தமிழ்நாட்டில் கருப்பராயனுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோனில் இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது. 99% ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுங்க. பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் 7 நாளில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 15 நாளில் கொண்டையாகுங்க. சிலையெல்லாம் இங்கேயே சிற்பி செஞ்சு கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு 50,000 பேருக்கு சாப்பிட்றது அளவுக்கு அன்னதானம் போட போகிறாங்க. 20 to 30 ஏக்கர் பார்க்கிங்கில் இடம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரீட்டில் கட்டி இருந்துச்சு. இது சுயமாக உருவான சாமி. அதுக்கு பின்னாடி சாமி எதுவும் பண்ணாமல் பூஜை பண்ணிட்டு இருந்துட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் அதை எடுத்து வச்சு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ஸ்டோனில் கட்டி இருக்கிறதுங்க. கும்பாபிஷேகம் ஆவணி 14 ஆகஸ்ட் 31 காலையில் 9 to 10. ஊர்க்காரங்களை விட வெளியூர்காரங்க தான் இந்த சாமி கும்பிடுவது அதிகம். கோயம்புத்தூர் பைபாஸில் இது இருக்கிறதுனால ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் இருந்து நிறைய பேர் சாமி கும்பிட வராங்க. ஒரு லாரி தவறாமல் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு போவாங்க. அவங்க என்ன காரியம் நினச்சிட்டு போகிறாங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட மனநம்பிக்கை. எல்லாரும் மறக்காமல் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க.